Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஸோ இப்போ நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட லாஸ்ட் பார்ட் வீடியோ இருக்கும். லாஸ்ட் பார்ட் வீடியோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் ஆல். நேற்று பவர் கட் ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கு காலையில் கிளாஸ் எடுக்கிற டயத்துக்கு பவர் கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவர் கட்லாம் இல்லை, நீட்டாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் கடைசி பார்ட் வீடியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிங்டம் பிளான்ட்டே, அனிமாலியா, அப்புறம் வைரஸ், வைராய்ட்ஸ், லிச்சன்ஸ் இதெல்லாம் கடகடன்னு பார்த்துடலாம். ஸோ கிங்டம் பிளான்ட்டே அப்படிங்கும்போது ஆல் கிரீன் பிளான்ட்ஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ்லாம் இதில் வச்சுட்டாங்க. பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளான்ட்ஸ் எல்லாம் குரூப்பிங் பண்ணி கிங்டம் 5 கிங்டமாக பிரித்து ஒவ்வொரு கிங்டம்லையும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? Kingdom plantae includes all eukaryotic. Eukaryotic is very important because they have true nucleus. They have true nucleus. Penna enga veche illati paravale idu eduthukalam. True nucleus. True nucleus na nuclear membrane, nucleoplasm, chromatin reticulum adella irukum. Okayங்களா? So nucleoplasm adella irukku. So kingdom plantae includes all eukaryotic chlorophyll containing that they can produce their own food, autotrophic organisms. Chlorophyll containing organisms commonly called plants. A few members are partially heterotrophic such as the insectivorous plant. எப்போ வந்து அவங்க ஜென்ரலா சொல்றாங்களோ அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட்ஸ்ல பார்ஷியல் ஹெட்டரோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், ஆனா சில நியூட்ரியன்ஸ்க்காக தே டிபெண்ட் ஆன் இன்செக்ட்ஸ். அதாவது இப்போ நைட்ரோஜன் இதுக்காக பூச்சை பிடிச்சி டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட போறாங்க. அதுதான் heterotrophic such as insectivorous plants or some are parasites. Parasitesக்கு எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். கம்ப்ளீட்டாவே இன்னொரு பிளான்ட்டை நம்பி தான், இன்னொரு பிளான்ட்ல இருந்து தான் ஃபுட்டு எல்லாமே எடுத்துப்பாங்க. ஸோ பார்ஷியல் ஹெட்ரோட்ரோஃப் அது இருக்காங்க, கம்ப்ளீட் பேரசைட்ஸும் இருக்காங்க பிளான்ட்ஸ்ல. எக்ஸப்ஷன்ஸ் இவங்கெல்லாம். பிளேடர் வேர்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப் இவங்கெல்லாம் வந்து பூச்சி உண்ணும் தாவரம், இன்செக்டிவரஸ் பிளான்ட். அப்ப இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, பார்ஷியல் ஹெட்ரோட்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? பிளேடர் வேர்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப், இந்த ரெண்டும். கஸ்கியூட்டா ஈஸியா பேரசைட். கஸ்கியூட்டா பார்ஷியல் ஹெட்ரோட்ரோப் கிடையாது, எதுவுமே பண்ணாது, கம்ப்ளீட்டா இன்னொரு பிளான்ட்டை நம்பிதான் இருக்கும் கஸ்கியூட்டா. சார் கஸ்கியூட்டாங்கிறது பார்ஷியல் ஹெட்ரோட்ரோப் கூட கிடையாது, இன்னொரு பிளான்ட்ல இருந்து தான் ஃபுட்டை பூராவே அப்சார்ப் பண்ணிக்குது, எடுத்துக்குது. ஒண்ணு அதை ஃபங்கைன்னு சொல்லலாம், இல்ல அனிமல்னு கூட சொல்லுங்க. ஏன் அதை வந்து நீங்க பிளான்ட்னு சொல்றீங்க? ரெண்டு விஷயம், செல்வால் இருக்கு அதனால அது அனிமல் இல்ல. சரி, செல்வால் இருந்தாலும் ஃபங்கை செல்வால் இருக்குமே, ஃபங்கைல கொண்டு போய் வைக்க வேண்டியதானே, பேரசைட்டா இருக்கு. அதோட செல்வால் வந்து செல்லுலோஸ்னால ஆணுச்சு. ஃபங்கைனா கைட்டின் செல்வால் தானே இருக்கும், செல்லுலோசிக் செல்வால். அதனால கஸ்கியூட்டா ஒரு பிளான்ட், ஆனா பாரசைட்டிக் பிளான்ட்னு சொல்லிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஃப்ளவர்லாம் வருது, அப்போ ஃப்ளவரிங் பிளான்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the plant cells have an eukaryotic structure. அடுத்து காமனா பிளான்ட்டுக்கு வந்துட்டாங்க. யூகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சர்னா அதுல மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இருக்கும். With prominent chloroplast and cell wall mainly made up of cellulose. Cellulosic cell wall இருக்கும், அப்ப அது plants ன்னு சொல்றோம். You will study the eukaryotic cell structure in detail in chapter 8. Cell, the unit of life ல eukaryotic, prokaryotic cell structure டீடைலா படிப்போம். Plantae include என்னெல்லாம் இருக்கு? Algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm. அப்படியே எவல்யூஷனரி ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆல்கே ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பிளான்ஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் டெவலப்டா இருக்கிறது பிரையோஃபைட், அதை விட இன்னும் டெவலப்டா இருக்கிறது டெரிடோஃபைட், அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பம், ஹைலி டெவலப்டுனா ஆஞ்சியோஸ்பம். ஸோ இந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது. ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். ஏபிபி ஜிஏ, ஏல ஆரம்பிச்சு ஏல முடியுது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கங்க. லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஹேஸ் 2 distinct phases. பிளான்ஸ்ல வந்து அதோட லைஃப் சைக்கிள்னா அது பிறந்து இறக்குற வரைக்கும் ரெண்டு தனிப்பட்ட டிஸ்டிங்க்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் இருக்கு, நிலைகள் இருக்கு. ஒன்னு டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக், இந்த இடம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டா இருக்கும், 2n இருமயத்தன்மையோட இருக்கும். டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் ஹாப்ளாய்ட் கேமிட்டோஃபைட்டிக் that alternate with each other. ஸ்போரோஃபைட்டும் கேமிட்டோஃபைட்டும் மாறி மாறி வரும்.
The lengths of the haploid and diploid phases and whether these phases are free living or dependent on others. அதாவது இங்க என்ன சொல்றாங்க, ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்னு ரெண்டு ஃபேஸ் இருக்கு. இதுல லென்த்னா என்ன அர்த்தம், லைஃப் சைக்கிள் அதுக்கு 20 வருஷம் வச்சுக்கீங்களேன். ஸ்போரோஃபைட் எத்தனை வருஷம் வருது, கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் எத்தனை வருஷம் வருது. ஸோ லென்த் ஆஃப் த ஈச் ஃபேஸ் ஸ்போரோஃபைட் அண்ட் ஹேப்ளாய்டு அப்படின்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து எவ்வளவு லென்த் இருக்கு, அதோட லைஃப் சைக்கிள்ல எத்தனை வருஷம் கவர் ஆகுது. அப்புறம் இந்த ஃபேஸஸ்ல டிப்ளாய்டு ஃப்ரீயா இருக்கா, ஹேப்ளாய்டு ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா டிபெண்ட் ஆன் அதர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்போரோஃபைட்டு கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணிருக்குமா, இல்லை கேமெட்டோஃபைட் ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ணிருக்குமா. அதர்ஸ்னா அந்த ரெண்டு பேருக்குள்ளதான், அது வேரி அமங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ ஆல்கே, பிரையோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், எதை விட்டேன், ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், இதான் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். 5 குரூப்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்டுக்கு இடையில இருக்க ஃபேஸோட லென்த் டிஃபர் ஆகும். ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்டை நம்பியிருக்கா, கேமெட்டோஃபைட் ஸ்போரோஃபைட்டை நம்பியிருக்காங்கிறது ஒவ்வொரு குரூப்புக்கும் மாறும். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ல நம்ம பிளான்ட் கிங்டம்ல டீடைலா படிப்போம். ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இங்க ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான். ஓகே, அடுத்து the phenomena is called alternation of generation. So alternation of generation அப்படிங்கிறது இங்க ஸ்போரோஃபைட் கேமெட்டோஃபைட் தான் இவங்க alternation of generationங்கறாங்க. இத வந்து நம்ம சாப்டர் 3 பிளான்ட் கிங்டம் சாப்டர் 3ல தெளிவா படிப்போம். நெக்ஸ்ட் கிங்டம் அனிமாலியா. This kingdom is characterized by, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், this kingdom is characterized by heterotrophic eukaryotic organism. எல்லாமே heterotroph தான். All animals are heterotrophs. அவங்க மற்றவங்களை நம்பி தான் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, மற்றவங்க கிட்ட இருந்து தான் ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அதான் அனிமல்ஸ். ஆர் மல்டி செல்லுலார், மோஸ்ட்லி எல்லாருமே மல்டி செல்லுலார். அண்ட் தேர் செல் லேக் செல் வால். செல் வால்ஸ் ஆப்சென்ட். லேக் அப்படின்னா ஆப்சென்ட், செல் வால் கிடையாது. தே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட், சாப்பாட்டுக்காக. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் பிளான்ட்ஸை டைரக்டா நம்பிக்கிறாங்கன்னா பிளான்ட்ஸை பிடிச்சி சாப்பிடுறாங்க, இன்டைரக்டா நம்பியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், பிளான்ட்ஸை சாப்பிட்றவங்கள சாப்பிடுவாங்க. ஆடு மாடுலாம் பிளான்ட்ஸை சாப்பிடும், சிங்கம் புலிலாம் ஆடு மாட்டை சாப்பிடும். சிங்கம் புலியும் பிளான்ட்டை தான் நம்பியிருக்கு. ஏன்னா தாவரங்கள் இருந்தாதான் தாவர உண்ணிகளான ஆடு மாடுகளுக்கு உணவு கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும். பிளான்ட்ஸை சாப்பிட்டு அப்போதான் ஆடு மாடு நல்லா பெருசா வளரும், அதை பிடிச்சி அனிமல்ஸ் சாப்பிடும். ஓகே, இது அந்த செகண்டரி கார்னிவோர்ஸ் இவங்க தான். They digest their food in an internal cavity. Internal cavity na the gut alimentary canal, and store food reserves as glycogen or fat. நம்ம வந்து அனிமல்ஸ் வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணிருக்க ஃபார்ம் என்னன்னா கிளைகோஜன் ஆர் ஃபேட். பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்ச்சா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், அனிமல்ஸ் கிளைகோஜன் இல்லைன்னா ஃபேட்டா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். Their mode of nutrition is holozoic by ingestion of food. ஹோலோசோயிக்னா என்ன சார், நான் வாய் வழியா சாப்பாடு அப்படியே அள்ளி காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை சாப்பிட்டு உள்ள அனுப்பி இன்டர்னலா டைஜஸ்ட் பண்றேன், அதுதான் ஹோலோசோயிக். ஃபுட் எடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை வாய் வழியா சாப்பிட்றோம் இல்லையா, ஹோலோசோயிக். இன்ஜெக்ஷன்னா உள்ள சாப்பிட்டு உள்ள அனுப்புறதுன்னு அர்த்தம். இன்ஜெக்ஷன் கிடையாது, இன்ஜெக்ஷன், ஃபுட்டை உள்ள அனுப்புறோம் சாப்பிட்டு மென்னு. They follow a definite growth pattern and grow into adults. Growth pattern என்ன, சைல்டா இருக்காங்க, அப்புறம் அடாலசன்ட் ஆகுறாங்க, அடல்ட் ஆகுறாங்க, அப்புறம் ஏஜ் ஆகுறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஜுவனைல் ஃபேஸ் அந்த மாதிரி, அந்த சைல்டா இருக்கிறாங்க, இன்ஃபேண்ட், ஜுவனைல், அப்புறம் அடல்ட், அந்த மாதிரி. They have a definite shape and size. ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒரு டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். எரும மாடுனா எரும மாடு மாதிரி தான் இருக்கும், குரங்குனா குரங்கு மாதிரி தான் இருக்கும், ஹியூமன்னா மனிதர்கள்னா மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹையர் ஃபார்ம்ஸ் ஷோ இலாபரேட் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம். சென்சரினா அந்த தோல், கண்ணு, காது, ஹையர் ஆர்கானிசத்துல இருக்கும். நியூரோமோட்டார்னா அந்த கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது. அது மோட்டார். நியூரோனா நர்வ்ஸ், மோட்டார்னாலே ஃபங்க்ஷனிங், செயல்படுறது. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். மோஸ்ட்லி அவங்க வந்து மூவ் பண்ண முடியும். அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். லோகோமோஷன்னா மூவ் பண்ணி போறது அப்படின்னு அர்த்தம். The sexual reproduction is by copulation of male and female followed by embryological development. So male and female வந்து காப்புலேஷன்னா காய்டஸ், அந்த
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு முதல்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஜாயின் ஆகி எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் வரும், ஃபெர்டிலைசேஷன் நடந்தேலாம். salient features of various phyla are described in chapter 4. ஸோ கிங்டம் அனிமாலியால நிறைய ஃபைலம் பத்தி நம்ம நிறைய படிப்போம். நெக்ஸ்ட் வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ். இது பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணிருக்காங்க, இது நீட் கொஷின். வைரஸ், வைராய்ட்ஸ், லிச்சன், ப்ரியான்ஸ், லிச்சன்ஸ், இந்த நாளும் இந்த இடத்துல என்ன நீட் கொஷின் வருதுன்னா ஹெட்டிங்லயே வந்துருது. நல்லா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம். என்னென்ன பார்த்துட்டு வரோம், மோனிராங்கிற ஒரு கிங்டம் பார்த்தோம், அடுத்து புரோட்டிஸ்டாங்கிற ஒரு கிங்டம் பார்த்தோம், அப்புறம் ஃபங்கை கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம். விட்டேக்கர் சொன்னதே 5 கிங்டம் தான். 5 கிங்டம் பார்த்தாச்சு. 5 கிங்டத்தை தாண்டி சில ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அந்த ஆர்கானிசம் இந்த 4க்கும் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல பிளேஸ் இல்லை, கொடுக்கல. 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இல்லாத வராத ஆர்கானிசம், தனியா அனாதையா இருக்கிற ஆர்கானிசம்லாம் யாருப்பா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ், இந்த 4ம் தான். இந்த 4க்கும் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இடம் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. In the 5 kingdom classification of Whittaker, there is no mention of lichens and some acellular organisms. Like acellular na என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல செல்லுக்கான ஸ்ட்ரக்சரே இருக்காது, அது செல்லே கிடையாது. செல் வால் இல்ல, செல் மெம்பரேன் இல்ல, செல் ஆர்கனல்ஸ் இல்ல, நியூக்ளியஸ் இல்ல, குளோரோபிளாஸ்ட் இல்ல, மைட்டோகாண்ட்ரியா இல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்ல. ஒரு செல்லுனா உள்ள என்னெல்லாம் இருக்கணும், அது எதுவுமே இருக்காது. செல்லுக்கு வெளியில என்ன இருக்கணும், அதுவும் இருக்காது. அதுதான் ஏ செல்லுலார், அது செல்லே இல்லை. அப்ப யார் அவங்க, ஏ செல்லுலார் ஆர்கானிசம் யாருன்னு கூட கேட்கலாம். வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ், இந்த 3 பேரும். அண்ட் லிச்சன்ஸ் வந்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர் தான். ஆல்கே அண்ட் ஃபங்கை இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஷிப் தான். பட் ஸ்டில் லிச்சன்ஸ் வந்து விட்டேக்கர் எந்த கிங்டம்லயும் வைக்கல. தென் தீஸ் ஆர் பிரீஃப்லி இன்ட்ரோடியூஸ்ட் ஹியர். இதை பத்தி நம்ம ஷார்ட்டா பார்ப்போம், ஓகேங்களா. All of us who have suffered the ill effect of common cold, சளி பிடிச்சிக்குது இல்ல, சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, common cold or flu, fever, know what effects virus can have on us. So நமக்கு வைரஸ் எப்படி எல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தலாம், டார்ச்சர் பண்ணலாங்கிறது காமன் கோல்டு, ஃப்ளூ நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஈவன் இஃப் வி டு நாட் அசோசியேட் இட் வித் அவர் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம கண்டிஷன்ஸோட அசோசியேட் பண்ணாட்டி கூட நமக்கு இது என்னெல்லாம் பண்ணும் தெரியும். வைரஸஸ் டிஸ் நாட் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் கிளாசிபிகேஷன், 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல, சின்ஸ் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ட்ரூலி லிவிங். ஏன் அப்படின்னா அது நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகாது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்காது, அப்படியே இருக்கும். ஒரு உயிரினத்துக்குள்ள, ஒரு ஹோஸ்டுக்குள்ள போனாதான் அது ஆக்டிவேட் ஆகும். அதனால அது லிவிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணல. ட்ரூலி லிவிங், உண்மையாலுமே அது உயிர் உள்ளதுன்னு யாரும் கன்சிடர் பண்ணல இது வரைக்கும். If we understand living as those organisms that have a cell structure, அது மட்டும் இல்லாம நீட் என்சிஆர்டில கொடுத்திருக்க காரணம் வந்து வைரஸ்க்கு செல் ஸ்ட்ரக்சரே கிடையாது, அதனால அது ட்ரூலி லிவிங்னு சொல்லக்கூடாது. ஓகே, the viruses are non-cellular, acellular, non-cellular எல்லாம் ஒண்ணுதான், அது செல்லே கிடையாது. non-cellular organisms that are characteristic by having an inert crystalline structure. அதாவது ஒரு ஹோஸ்ட்க்கு வெளியில இருந்துச்சுன்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், மல்டிப்ளை ஆகாது, அப்படியே உப்பு, கல்லு, மண்ணு மாதிரி அப்படியே இருக்கும், அதான் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். அவுட் சைட் த லிவிங் செல், லிவிங் செல்லுக்கு வெளியில அது ஒரு இனர்ட், எந்த சேஞ்சும் ஆகாத கிறிஸ்டலைன், அப்படியே மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், மல்டிபிள்லாம் ஆகாது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இது வைரஸோட டயக்ராம் சில கொடுத்துருக்காங்க. இது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸோட டயக்ராம். ஆர்என்ஏ இருக்கு, கேப்சிட் இருக்கு. கேப்சிட் அப்படிங்கிறது புரோட்டீன் கோட், ஆர்என்ஏங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியல். பில வந்து நமக்கு பாக்டீரியோஃபேஜ் கொடுத்துருக்காங்க, டேட்போல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ஹெட், காலர், ஷீட்னா அந்த கவர்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, அதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ once they infect a cell, they take over the machinery of the host cell to replicate themselves, killing the host. So host செல்லுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது நம்மளா இருக்கலாம், டொபாக்கோ பிளான்ட்டா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம். அதுக்கு யார் ஹோஸ்டோ அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த என்டையர் செல்லோட மெஷினரியை டேக் கண்ட்ரோல் ஓவர் எடுத்துக்கிட்டு அந்த செல்லை கொண்டு விட்டு மல்டிப்ளை ஆகிட்டு வெளியே வந்துடுவாங்க, மற்ற செல்ஸை போய் அஃபெக்ட் பண்ணுவாங்க. would you call viruses living or non-living? அது ஒரு பசில், அதை எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு ஆன்சர் கிடையாது. லிவிங்னு சொல்வீங்களா, நான் லிவிங்னு சொல்வீங்களா, இட்ஸ் எ பசில். யூ கேனாட் கால் இட் அஸ் கம்ப்ளீட்லி எய்தர் லிவிங் ஆர் நான் லிவிங். லிவிங்னு சொல்ல முடியாது, நான் லிவிங்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான். பரவாயில்ல சார், நமக்குள்ள என்ன சொல்லுங்களேன் அப்படின்னா சொல்ல முடியாதுங்க, அதுக்கு ஆன்சர் கிடையாது. இப்போ நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், சார் என்ன எங்களுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா, சொல்லுங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னா
இல்லப்பா, அது லிவிங்கும் இல்ல, நான் லிவிங்கும் இல்ல, ரெண்டுக்கும் இடப்பட்டது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரெண்டுக்கும் இடப்பட்டது இல்ல. ஒரு உயிரினத்துக்குள்ள போனா லிவிங் கேரக்டர் வந்துருது, ஹோஸ்டுக்குள்ள போனா. ஹோஸ்டுக்கு வெளியில வந்தா நான் லிவிங் கேரக்டர் வந்துருது. ரெண்டுமே இருக்குல்ல, அதான். ஓகே. வைரஸ் மீன்ஸ் வெனம். வெனம்னா என்ன? பாய்சன். வைரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து பாய்சனஸ் ஃப்ளூயிட். ஏன் ஃப்ளூயிட்னு அங்க சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டொபாக்கோ இருக்குல்ல, டொபாக்கோ, இந்த புகையில, அந்த இலைய நிறைய இந்த மொசைக் டிசீஸ் வந்துருந்துச்சு. இலையில கலர் கலரா லீஃப் வந்துச்சு, அதை மொசைக்னு சொல்லுவாங்க. அதை அரைச்சி அந்த லிக்விட் எடுத்து தான் வைரஸ் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சதுனால அது இன்ஃபெக்ஷியஸ் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர் வச்சாங்க. டிமிட்ரி ஐவனோஸ்கி 1892ல வருஷ கொஷின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1892ல recognized certain microbes as causal organism of the mosaic disease. mosaic diseaseனா லீஃப்ல லீஃப் இப்படி இருக்குன்னா அந்த லீஃப்ல கலர் கலரா வந்துடும். இந்த மாதிரி ப்ளூ கலரு, எல்லோ கலரு, அந்த மாதிரி கலர் கலரா வந்துடும். ஓகே, எல்லோ கலர் இதுல இல்லை, கலர் கலரா வந்துச்சுன்னா அது மொசைக் டிசீஸ் அப்படிம்பாங்க. டொபாக்கோல அது வந்துச்சு. These were found to be smaller than bacteria. வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட smaller than bacteria. ஓகேங்களா? சரி. Because they passed through bacterial proof filters. அந்த காலத்துல பாக்டீரியாவை ஃபில்டர் பண்றதுக்கு ஃபில்டர், டீ ஃபில்டர் மாதிரி பாக்டீரியல் ஃபில்டர் வச்சிருந்தாங்க. அதை பாஸ் த்ரூ பண்ணி போயிடுச்சு வைரஸ். MW பெய்ஜரிங் demonstrated that. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், டிமிட்ரி ஐவனோஸ்கி தான் டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல இருந்து, டொபாக்கோல இருந்து மொசைக் வைரஸை முதல்ல கண்டுபிடிச்சாரு, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பெய்ஜரினிக், இந்த பெய்ஜரினிக் இருக்கார் இல்லையா, 1898ல, அவருக்கு அடுத்து ஒரு 6 வருஷம் கழிச்சு demonstrated that the extract of the infected plant of tobacco could cause infection in healthy plants and named the new pathogen virus and called the fluid as contagium vivum fluidum. இந்த பெய்ஜரினிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நீட்ல. கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படிங்கிற அந்த டேர்ம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது பெய்ஜரினிக். அவர் என்ன பண்றாரு, இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்த டிசீஸ்டு லீஃபை அரைச்சி அந்த லிக்விடை கொண்டு போய் ஹெல்தி பிளான்ட்டுக்கு அப்ளை பண்ண டிசீஸ் வந்துருச்சு. அப்ப அந்த லிக்விட் கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிட், இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட்ல இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் நோயை ஏற்படுத்துற கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அந்த கிருமிக்கு வைரஸ்னு பேரும் வச்சாரு. WM ஸ்டான்லி ரொம்ப இம்பார்ட்டன்டான பெரிய ஆளு, நம்ம பெரியப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பெரியப்பா இவரு. showed that viruses could be crystallized and crystals consists largely of proteins. ஸோ வைரஸை பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வரலாம், கிறிஸ்டலைஸ்டா கொண்டு வரலாம். அதுல அதிகபட்சம் புரோட்டீன், புரதம் தான் இருந்துச்சு அப்படின்னு ஸ்டான்லி, WM ஸ்டான்லி சொன்னாரு. கிறிஸ்டலைஸ்ட் அப்படின்னா ஸ்டான்லி ஞாபகம் வச்சுருவாரு. அதுல அதிகமா புரோட்டீன் தான் இருந்துச்சுன்னு சொன்னதும் ஸ்டான்லி தான், பெரியப்பா ஸ்டான்லி தான், மறந்துடாதீங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பேன் பண்ணிட்டாங்க, வந்துடும் செயல்பாட்டுக்கு வந்துடும். They are inert outside their specific host cell. So host cellனா இங்க இப்போ வைரஸ் யார் ஹோஸ்ட், டொபாக்கோவா இல்ல ஹியூமனா பாக்டீரியா, அதுக்கு வெளியில வந்தா இனர்ட், எந்த சேஞ்சும் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட். 100% நான் பியூர் நான்வெஜ் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து பியூரா லிவிங் ஹோஸ்ட்ல இருந்து தான் ஃபுட் எடுத்துக்கும். டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்தெல்லாம் ஃபுட் எடுக்காது, இறந்து போனதுல இருந்தெல்லாம் ஃபுட் எடுத்துக்காது. தே ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் லிவிங் ஹோஸ்ட். உயிருள்ள ஆர்கானிசம், உசுரோட புதைக்காதீங்கடா என்ன அப்படிம்பானே யார், அந்த வடிவேல், அந்த மாதிரி உசுரோட கொள்றது, அதான் ஆப்ளிகேட் பேரசைட். 100% பேரசைட் தான், கம்பல்சரி. ஆப்ளிகேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் கண்டிப்பா அது பேரசைட்டா மட்டுமே இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி பேரசைட் அந்த மாதிரி. இன் அடிஷன் டு புரோட்டீன்ஸ், வைரஸஸ் ஆல்சோ கண்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல். வைரஸஸ்ல புரோட்டீன் மட்டும் கிடையாது, ரெண்டு ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். புரோட்டீன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல், இந்த ரெண்டு மட்டும் தான் வைரஸ்ல இருக்கும், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. செல் வால், செல் மெம்பரேன், செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. வைரஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ புரோட்டீன் கோட், அது என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம், நியூக்ளிக் ஆசிட், ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா, இந்த நியூக்ளிக் ஆசிட் எய்தர் டிஎன்ஏவா இருக்கும் ஆர் ஆர்என்ஏவா இருக்கும், பட் நெவர் போத். ரெண்டும் இருக்காது. வைரஸ்ல ஒன்னு டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டும் ஒரு வைரஸ்ல இருக்காது.
ஹியூமன் செல்ல நீங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்க்கலாம், பிளான்ட் செல்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்க்கலாம், பாக்டீரியாவில் டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்க்கலாம், மைக்கோபிளாஸ்மால டிஎன்ஏ ஆர்என்ஏ பார்க்கலாம், ஃபங்கைல டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரே செல்லில் பார்க்கலாம். பட் வைரஸ்ல ஒன்று டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ரெண்டும் இருக்கவே இருக்காது, மறந்துடாதீங்க. அப்போ டிஎன்ஏ இருந்தால் டிஎன்ஏ வைரஸ்னு சொல்லலாம், ஆர்என்ஏ இருந்தால் ஆர்என்ஏ வைரஸ்னு சொல்லலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ்க்கு கூட அந்த நியூக்ளிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, புரோட்டீன் கோட் இருக்கு. எவ்வளோ சிம்பிளான ஆள் பாருங்க வைரஸ். ஓகே, தட் குட் பி எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. ஸோ வைரஸை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிகாஸ் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதே போலதான் உங்களை நீங்க யாரும் டச் பண்ண முடியாது, அழிக்க முடியாத லெவல்ல நீங்க உங்களை வச்சுக்கணும்னா, நீங்க அந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஸோ சிம்பிளா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட், நோ வைரஸ் கண்டைன்ஸ் போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. எந்த ஒரு வைரஸ்லயும் ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டுமே இருக்காது. நோ வைரஸ். இப்போ நோ எடுத்துட்டு பார்த்தா வைரஸ் கண்டெயின் போத் ஆர்என்ஏ டிஎன்ஏ. நோ வைரஸ்னா எந்த வைரஸ்லயுமே ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் ரெண்டும் இருக்காது. A virus is a nucleoprotein. Nucleoprotein என்ன அர்த்தம்? நியூக்ளியோனா நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன் இருக்கு. அண்ட் the genetic material is infectious. இது நீட் கொஸ்டின். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் காஸ் பண்றவன் டிஎன்ஏவா புரோட்டீன் கோட்டா? டிஎன்ஏ இல்ல ஆர்என்ஏ இருக்கும். டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ரெண்டுல யாராவது ஒருத்தன் டிசீஸை காஸ் பண்றானா, இல்ல புரோட்டீன் கோட் டிசீஸை காஸ் பண்றானா? ஏன்னா வைரஸ் கண்டைன் ஒன்லி a protein and a nucleic acid. நியூக்ளிக் ஆசிட்ல டிஎன்ஏ இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம். இந்த ரெண்டு பேர்ல யாரு நோயை ஏற்படுத்துறா? நியூக்ளிக் ஆசிட் தான், புரோட்டீன் கிடையாது வைரஸ்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் ஜெனரல் வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் பிளான்ட்ஸ் ஹேவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் பிளான்ட் வைரஸ் சொல்வோம், அதுல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கு. அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ்ல சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு. ஆனால் எங்க பையன்லாம் கொடுத்துட்டான், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இல்லை. ஓகே, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அனிமல் வைரஸ்ல இருக்கு. பாக்டீரியல் வைரஸ்ல, அதாவது பாக்டீரியல் வைரஸ்க்கு இன்னொரு பேர் பாக்டீரியோஃபேஜ். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா ஆர் யூஷுவலி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இதுல நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்றதுல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கு, நீட் கொஸ்டின். அனிமல்ஸை இன்ஃபெக்ட் பண்றதுல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, மூணுல ஏதாவது ஒன்று இருக்கு. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ்க்கு பேரு பாக்டீரியோஃபேஜ், அதுல டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு, மறந்துடாதீங்க. The protein coat called capsid made of small subunits called capsomere. இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லா இந்த வாழைத்தாறு மாதிரி இருக்குது பாத்தீங்களா, ஃபுல்லா கேப்சிட். இதுல ஒவ்வொரு யூனிட்டும் இருக்கு பாருங்க, இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு பேரு கேப்சோமியர். ஸோ கேப்சோமியர்லாம் சேர்ந்து தான் கேப்சிடா ஃபார்ம் பண்ணுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு செவர் இருக்குன்னா செங்கல்லாம் அடுக்கி வச்சுதான் செவர் வந்துச்சு. செங்கல்லாம் கேப்சோமியர்னா செவரு கேப்சிட். புரியுதுங்களா? செவரு கேப்சிட்னா அதுல இருக்கக்கூடிய செங்கல்கள் கேப்சோமியர். ஸோ கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் கேப்சோமியர். கேப்சிடோட ஸ்மாலர் யூனிட் பேரு கேப்சோமியர், மறந்துடாதீங்க. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கேப்சோமியர்ஸ் ப்ரொடெக்ட் த நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏவை ப்ரொடெக்ட் பண்றது புரோட்டீன் கோட் தான், கேப்சிட் தான். ஓகேங்களா? தீஸ் கேப்சோமியர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹெலிக்கல்னா வட்ட வட்டமா இந்த மாதிரி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கலாம். எதுல? டிஎம்வி, டொபாக்கோ மொசைக் வைரஸ்ல. பாலிஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், ஜியாமெட்ரிக் ஃபார்ம்ஸ். பாலிஹெட்ரல் ஜியாமெட்ரிக் ஃபார்ம்ஸ் இந்த பாக்டீரியோஃபேஜ்ல இருக்க மாதிரி ஹெட்டு, டெய்லு, காலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. வைரஸஸ் காஸ் டிசீஸ் லைக் மம்ப்ஸ். மம்ப்ஸ்னா அந்த கண்ணத்துல வர அந்த அம்மை நோய் தான். ஸ்மால் பாக்ஸ் அம்மை நோய் தான். ஹெர்பிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா, ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா, இதெல்லாம் இந்த மாதிரி டிசீஸ்லாம் ஏற்படுத்துது. எய்ட்ஸ் இன் ஹியூமன் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை வைரஸ். ஏன்னா ஹியூமன்ல பேரழிவை ஏற்படுத்தின வைரஸஸ்ல எய்ட்ஸும் ஒன்று. இன் பிளான்ட்ஸ் த சிம்டம்ஸ் கேன் பி மொசைக் ஃபார்மேஷன். மொசைக் ஃபார்மேஷனா லீஃப்ல கலர் கலரா வருது. ஸோ தட் அதோட ஈல்டு குறைஞ்சு போயிடும். லீஃப் ரோலிங், லீஃப் சுருண்டு போயிடும். லீஃப் கர்லிங், லீஃப் சுருண்டு போறது தான். எல்லோயிங், லீஃப் எல்லோ கலர்ல போயிடும். வெயின் கிளியரிங், வெயின் கிளியரிங்னா அந்த வெயின்ஸ்ல தான் சைலம், ஃப்ளோயம், ஃபுட் கண்டக்ஷன், வாட்டர் கண்டக்ஷன் இருக்கும். அது கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த லீஃப் இறந்து போயிடும். டுவார்ஃபிங், பிளான்ட் குட்டியா வளருது. அன்ஸ்டண்டட் க்ரோத்.
குட்டியா வளர்றது தான், நார்மலா வளராம. இதெல்லாம் வந்து வைரஸ்னால ஏற்படுத்தக்கூடிய பிளான்ட் டிசீசஸ். நெக்ஸ்ட் வந்து வைராய்ட்ஸ், பிரியான்ஸ் மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல பிரியான்ஸ் பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. வைராய்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். எப்பவுமே சஃபிக்ஸ்ல ஓஐடின்னு வந்துச்சுன்னா லைக், இது வைரஸ் மாதிரி. வைராய்ட்ஸ் அப்படிங்கிறவன் யாரு? வைரஸ் மாதிரி, ஞாபகம் வச்சுங்க. In 1971, T.O. Diner discovered a new infectious agent that was smaller than viruses. Virus bacteria விட small. வைரஸ் பாக்டீரியாவை விட சின்னது, வைரஸை விட சின்னது வைராய்ட்ஸ். T.O. Diner இந்த வருஷம் பாத்துங்க 1971ல கண்டுபிடிக்கிறாரு. And caused potato spindle tuber disease. பொட்டேட்டோல, உருளைக்கிழங்குல அந்த ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸை காஸ் பண்ணுது. இப்போ அந்த டியூபரை போய் அஃபெக்ட் பண்ணுது. பொட்டேட்டோ டியூபர்னா அந்த உருளைக்கிழங்கு போய் அஃபெக்ட் பண்ணுது. இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஃப்ரீ ஆர்என்ஏ. வெறும் ஆர்என்ஏ மட்டும் தான். வைராய்ட்ஸ்ங்கிறவன் ஃப்ரீ ஆர்என்ஏ, புரோட்டீன் கோட் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆர்என்ஏ போய் டிசீஸை ஏற்படுத்துது. ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, புரோட்டீன் கோட் கிடையாது. அதுதான் வைராய்ட்ஸ். இட் லேக்ட் த புரோட்டீன் கோட். புரோட்டீன் கோட் ஆப்சென்ட், லேக்ட் அப்படின்னா ஆப்சென்ட். தட் இஸ் ஃபவுண்ட் இன் வைரஸஸ். வைரஸஸ்ல புரோட்டீன் கோட் இருக்குதுயா, அப்புறம் வைராய்ட்ஸ் ஏன் தனியா ஒண்ணு சொல்றீங்க? வைரஸஸ்ல இருக்க மாதிரி வைராய்ட்ஸ்ல புரோட்டீன் கோட் இல்ல. ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ போய் டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருக்காதான் வைராய்ட்ஸ். Hence the name viroid. Virus like structure னு பேர் கொடுத்தாங்க. The RNA of the viroid was low molecular weight. NEET questionல repeatedா கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, low molecular weight. ஓகே, நெக்ஸ்ட் prions. prions அப்படிங்கிறது வைராய்ட்ஸ்னா என்ன சொன்னோம்? ஜஸ்ட் அஸ் ஃப்ரீ ஆர்என்ஏ. prionsங்கிறது அதை விட மேல, ஜஸ்ட் எ புரோட்டீன், ஒரு புரதம், ஒரு புரோட்டீன் போய் டிசீஸை ஏற்படுத்துது. அதுதான் prions. prions in modern medicine certain infectious neurological disease. அப்ப இது வந்து போய் பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணும். நியூரலாஜிக்கல் டிசீசஸ் were found to be transmitted by an agent consisting of abnormally folded protein. அவ்வளவுதான், folded, abnormal folded தான், ஃபோல்ட் ஆயிருக்கு புரோட்டீன். அது ஒரு புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் கூட கிடையாது. The agent was smaller in size to virus. வைரஸை விட சின்னதா இருக்கு. These agents were called prions. Protein, இது ஒரு protein disease, particular neurological disease காஸ் பண்ணுது. The most notable disease caused by prions are bovine spongiform encephalopathy. Encephalopathy-நாலே brain affect பண்ணுதுன்னு அர்த்தம். Bovine spongiform encephalopathy, BSE, commonly called mad cow disease in cattle. Mad cowனா என்ன? அதோட பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. மாடு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிக்காம பிடிக்காம அப்படியே செத்து போயிடும். And in analogous variant, Creutzfeldt-Jakob disease in human. Analogous na same mad cow disease மாதிரியே அதே brain affect பண்ற ஹியூமனுக்கு வருது. Creutzfeldt-Jakob disease, CJD, in humanல ஏற்படுத்துது. prions important, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் lichens பார்ப்போம் கடைசியா. lichens இவங்க எல்லாம் 5 kingdom கிளாசிபிகேஷன்ல கிடையாது. lichens ஆர் சம்டைம்ஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன் டிஃபர்ஸ், எல்லாம் ஒண்ணுதான். lichens, lichensலாம். lichens are symbiotic. symbioticனா என்ன? நான் உனக்கு பேனா தரேன், என்கிட்ட 2 பேனா இருக்கு, உங்ககிட்ட 2 பென்சில் இருக்குல்ல, நான் பென்சில் எடுத்து தரல, ஒரு பென்சில் கொடு. இதுதான் symbiotic. give and take. ஒரு ஹெல்ப்புக்கு உடனே இன்னொரு ஹெல்ப் வாங்கிக்குவாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் symbiotic association. ஓகே, தட் இஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன். 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அசோசியேஷன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய சிம்பயாட்டிக் மியூச்சுவல் அசோசியேஷன். த ஆல்கல் காம்பனன்ட் இஸ் நோன் அஸ் ஃபைகோபயாண்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீஃபிக்ஸ்ல ஃபைகோன் வந்தா அது ஆல்கேவை ரெப்ரசன்ட் பண்ணும். மைகோன் வந்ததுன்னா அது ஃபங்கையை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபங்கைனா மைகோ, ஃபைகோனா ஆல்கே, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆல்கல் காம்பனண்ட்டுக்கு பேரு ஃபைகோபயாண்ட், ஃபங்கல் பார்ட்னருக்கு பேரு மைகோபயாண்ட். ஓகே, which are autotrophic and heterotrophic respectively. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைகோபயாண்ட் ஆட்டோட்ராஃப், ஆல்கே ஆட்டோட்ராஃப், ஃபங்கை ஹெட்டரோட்ராஃப். அப்போ ஃபங்கை எப்படி சார் ஹெல்ப் பண்ணுது? ஃபங்கை ஃபுட்டை தயாரிக்க போறது இல்லை, ஆல்கே தான் ஃபுட்டை தயாரிக்க போறோம். ஃபங்கை எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? ஆல்கே ப்ரிப்பேர் ஃபுட்ஸ் ஃபார் ஃபங்கை அண்ட் ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர், தங்குற இடம், ஷெல்டர் அண்ட் அப்சார்ப்
மினரல் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் இட்ஸ் பார்ட்னர். ஸோ ஆல்கேக்காக அது பாறையில மரப்பட்டையில தான் வளரும். அதுல இருந்து ஆல்கேக்கு ரூட் இருக்காது. அப்போ ஃபங்கை என்ன பண்ணுது, மினரல் நியூட்ரியன்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி ஆல்கே கொடுக்குது. அதை வச்சு ஆல்கே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதையும் சாப்பிட்டுக்கிட்டு ஃபங்கைக்கும் கொடுக்குது. அதான். So close is their association that if one saw a lichen in nature, ஸோ எவ்வளோ அந்த ஆல்கேயும் ஃபங்கையும் க்ளோஸ் அசோசியேஷன்ல இருக்காங்கன்னா, நேச்சர்ல நீங்க லிச்சன் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க they have two different organisms within them. அதுல வந்து ஆல்கேவும் இருக்கு ஃபங்கையும் இருக்குன்னு நம்மளால இமேஜின் கூட கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். லிச்சன்ஸ் வந்து பொல்யூஷனை கண்டுபிடிக்கும். ஏன், அது எங்க வளரலையோ அங்க ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி. பர்டிகுலரா சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 பொல்யூஷன் இருக்கிற இடத்துல அது வளரவே வளராது. they do not grow in polluted areas. எப்படி ஐடென்டிஃபை பண்றது, லிச்சன்ஸ் வளராத இடத்துல ஏர் பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க எங்க கிராமத்துக்கு வந்தீங்கன்னா லிச்சன்ஸே இருக்காது. அப்போ உங்க கிராமத்துல ஏர் பொல்யூஷன் இருக்கா? அப்படி அர்த்தம் இல்லை. லிச்சன்ஸ் மலைப்பகுதிகளில் குளிர் பிரதேசங்கள்ல தான் வளரும். அந்த இடத்துல லிச்சன்ஸ் வளரல, அது நேச்சுரலா வளர்ற இடத்துல வளரல அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க ஏர் பொல்யூஷன் நிறைய வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, வித் திஸ் இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர் யாரு, லிச்சன்ஸ். அவங்க பொல்யூட்டட் ஏரியாஸ்ல வளர மாட்டாங்க. வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். அடுத்த நாளைக்கு வந்து பிளான்ட் கிங்டம் சாப்டர் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம், ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து. ஓகே, மோஸ்ட்லி யாருக்கும் டவுட் இல்லை. ஸோ நாளைக்கு நம்ம பிளான் கிங்டம் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.